Taste the Daily. தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தி. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே குறும்பூரில் அரசு விழாவிற்கு வந்த திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனை 100க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் முற்றுகையிட்டு போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. குறும்பூர் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கியில் 2021ஆம் ஆண்டு திமுக ஆட்சியில் நகைக்கடன் மோசடி நடைபெற்றது தொடர்பாக எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை என பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீர் மல்க குற்றம் சாட்டியுள்ளனர். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். வணக்கம் சுரேஷ், விவரங்களை வழங்கலாம். வணக்கம் மேஷ். தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் அருகே உள்ள குறும்பூர் அங்கமங்கலம் கிராமத்தில் தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கி அமைந்துள்ளது. அங்கு அதன் சுற்று வட்டார பகுதி பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் நகைகளை வைத்து நகை கடன் வாங்கியுள்ளனர். இந்த நிலையில் கடந்த 2021ஆம் ஆண்டு ரூபாய் 2 கோடி மதிப்பிலான தங்க நகை கடன் மற்றும் 50 கோடி வைப்பு நிதி ஆகியவற்றை வங்கி அதிகாரிகள் கையாடல் செய்து மோசடியில் ஈடுபட்டுள்ளதாக தெரிய வந்தது. அதாவது திமுக அரசு அரியணை ஏறிய சில மாதங்களில் இந்த சம்பவம் நடக்கப்பட்டது என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பாக வங்கி அதிகாரி மற்றும் ஊழியர்கள் 6 பேர் மீது வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிலையில் பாதிக்கப்பட்ட மக்கள் கடந்த 6 வருடங்களாக திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் தூத்துக்குடி மாவட்ட ஆட்சியர் உட்பட பல அதிகாரிகளிடம் கோரிக்கையை நிறைவேற்ற கோரியும் பல்வேறு போராட்டங்களை நடத்தியும் வருகின்றனர். இந்த நிலையில் இன்று அங்கமங்கலம் ஊராட்சியில் அரசு கட்டிட திறப்பு விழாவிற்கு வருகை தந்த திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன் மற்றும் மாவட்ட ஆட்சித் தலைவர் இளம்பகவத் ஆகியோரை நகைகளை பறிகொடுத்த பாதிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட மக்கள் கண்ணீர் மல்க முற்றுகையிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். இதில் திமுக அமைச்சர் மற்றும் திமுக கட்சியினர் பாதிக்கப்பட்ட மக்களிடம் ஆவேசமாக பேசி அச்சுறுத்தினர். இதில் வாக்குவாதம் முற்ற காவல்துறையினர் பாதிக்கப்பட்ட மக்களை கூட்டத்தில் இருந்து வெளியே இழுத்தனர். இதனால் காவல்துறையினருக்கும் பாதிக்கப்பட்ட மக்களுக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டது. பின்னர் மக்களிடம் ஏதோ தப்பிக்க வேண்டும் என எண்ணி வழக்கு நீதிமன்றத்தில் நடந்து கொண்டிருக்கிறது என சமாளித்து விட்டால் போதும் என தலைதெறிக்க திமுக அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணனும் மாவட்ட ஆட்சியரும் அங்கிருந்து ஓடிவிட்டனர். இதனால் பாதிக்கப்பட்ட மக்கள் அமைச்சரை முற்றுகையிட்டதால் அங்கு பெரும் பரபரப்பு ஆகியது. உமேஷ், விவரங்களுக்கு நன்றி சுரேஷ். எங்களுக்கு என்ன கிடைக்க போகுது? எங்க பிள்ளை எல்லாம் தெருவுல நிக்கி அரசியல்